அண்மை காலமாக ஒரு தகவலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது தற்பொழுது பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்கள் பதவி நீக்கப்பட போகின்றார். அதற்கான வேலைகளை எல்லாம் ஜேவிபி முன்னெடுத்து வருகின்றது என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் உண்மை இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த யுவதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. உண்மையில் என்ன நடந்தது அது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் பரவி வருகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், தற்பொழுது பிரதமராக இருக்கின்ற கருணி அமரசூரிய அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட இருக்கின்றார். அவரை பிரதமர் பதவியிலிருந்து தூக்கிவிட்டு அந்த பதவிக்கு வேற ஒருவரை நியமிக்க போகின்றார்கள். அதிலே முக்கியமாக விஜித கேரத்தை நியமிக்க போகின்றார்கள் என்கின்ற கருத்து வெளிவந்திருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தகவல்கள் வெகுவாக பரவி வந்து, இன்னொரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டார். அவரை பிணையிலே விடுவிக்க வேண்டும், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு அருகிலே அப்போது போராட்டமும் இடம்பெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஏகேடி கோஹோம் என்கின்ற கோஷத்தை ரணிலின் ஆதரவாளர்களான சில 100 பேர் முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு பிறகாக ஒரு கனவு அல்லது ஒரு கட்டுக்கதை, அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்றே தெரியவில்லை, அப்படியான சில தகவல்கள் தான் வந்து கொண்டிருந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது பிணையிலே வந்துவிட்டார். அதாவது அவர் பிணையில் வந்த நேரம் சொன்ன தகவல்கள், அவர் தற்பொழுது பிணையிலே வந்துவிட்டார். இனித்தான் சிங்கத்தின் ஆட்டத்தை பார்க்க போகின்றீர்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல போகின்றார். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைய போகின்றார்கள். அதற்கு பிறகாக கருணி அமரசூரிய அவர்கள் அங்கிருந்து வெளியே வரப்போகின்றார். அதாவது ஜேவிபியிலிருந்து தனக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் வெளியிலே வரப்போகின்றார். அந்த அரசாங்கத்திலிருந்து வெளியிலே வரப்போகின்றார். அந்த வகையில் கருணிக்கு ஆதரவாக 50 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வெளியில் வந்ததன் பின்னர் எதிர்கட்சியில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பிரதமரை நியமிக்க போகின்றார்கள். அந்த பிரதமராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வரலாம் என்று கூறப்பட்டது, அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரலாம் என்று கூறப்பட்டது. அதற்கு பிறகாக ஜனாதிபதி மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப் போகின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ரணில் ஜனாதிபதியாகவும் அதேவேளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதமராகவும் வருவார், அல்லது கருணி அமரசூரியவை பிரதமராக நியமிப்பார்கள் என்று பல்வேறுபட்ட கதைகள், அப்படியே ஊகங்களின் அடிப்படையில் அவர்கள் கண்ட கனவின் அடிப்படையிலே ஒரு பதவி வெளிவந்து கொண்டது. ஆகவே இதெல்லாம் நடக்குமாறு கேட்டால் நடக்காது. அந்த அளவிற்கு அந்த பதவியில் பல கற்பனைகள் சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த பேச்சுக்களும் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அதாவது இந்த பேச்சு என்பது இப்போதான் வருகின்றதான்னு கேட்டால் ஆரம்பத்திலிருந்தே வருகின்றது. ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்வானதன் பின்னர் உடனடியாக பிரதமராக கருணி அமரசூரிய அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகாக நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் புதிய பிரதமர் நியமிக்கப்படுவார், விஜித கேரத்தான் புதிய பிரதமராக வருவார் என்கின்ற கருத்துக்கள் அப்போது கூறப்பட்டது. அதுக்கு பிறகாக ஒரு கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தால் அதற்கு பின்னரும் இந்த கருணி அமரசூரியை வைத்து இந்த அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கருணி அமரசூரிய அவர்கள் வெளியிலே வருவார், அவர்களுக்குள்ளே ஒரு மோதல் போக்கு கொண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது தேசிய மக்கள் சக்திக்குள்ளே ஒரு மோதல் போக்கு கொண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜேவிபி இவ்வாறு கருணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக இருப்பதை விரும்பவில்லை என்று கூறப்பட்டது. இவ்வாறான பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. அதேபோல பலரும் பல்வேறு விதமாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே இதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கும். சிலர் இந்த செய்திகளை பார்த்து நம்பியும் இருப்பீர்கள். ஆனால் இது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக தற்பொழுது பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் இது தொடர்பாக பதிலளித்திருக்கின்றார். அதாவது கருணி அமரசூரிய அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார். இது எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற பொய்க்கதைகள், எதிர்கட்சிகள் பரப்புகின்ற வதந்திகள், அவர்கள் காணும் கனவுகளை நிஜமாக்குவதற்காக இவ்வாறான வதந்திகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவ்வாறான வதந்திகளை பரப்புகின்றார்கள். இதிலே எந்தவித உண்மையும் இல்லை என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். இந்த நிலைதான் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கின்றது என்பதைத்தான் இதிலே பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த அளவுக்கு தற்பொழுது அரசியலிலே குழப்பம் இருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவர்கள் சில நடவடிக்கைகளை
தைரியமாக எடுக்கின்றார்கள். அதாவது இந்த பாதாள உலக குழுக்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். அதே போல இந்த போதை வஸ்தை ஒழிப்பதற்காகவும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். பல கைதுகள் இடம்பெறுகின்றது. வெளிநாட்டில் பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இருந்தாலும் அவர்களை பிடித்துக் கொண்டு இங்கே வந்து விடுகின்றார்கள். அந்த வகையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதில் முக்கியமான இந்தோனேசியாவிலிருந்து பலர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் பல போதைப் பொருள் மாஃபியாக்கள் தற்பொழுது பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எப்போதுமே மக்கள் ஆதரவு அளிப்பார்கள். அதாவது கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது போதைப் பொருட்களை எங்கே தேடினார்கள் சொன்னால் பாடசாலை வாயிலில் நின்று கொண்டு வருகின்ற மாணவர்களின் புத்தக பைக்குள் தேடிக்கொண்டிருந்தார்கள் போலீசார். ஆனால் அரசியல்வாதிகளுக்கும் இவர்களுக்கும் போதை வஸ்து வியாபாரிகளுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கின்றது என்பதுதான் பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அது மறைமுகமாக ஒரு கருத்தாக இருந்தாலும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த பெருமளவான போதைப்பொருள் வர்த்தகத்தை கையிலே வைத்திருக்கிறார்கள். அவர்களின் பண தேவைக்காக அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு கீழே ஆட்களை வைத்துக் கொண்டு இவ்வாறான விடயங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அவ்வப்போது அப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இவர்கள் இப்படியான ஒரு முயற்சி எடுத்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக கனடாவில் இருந்து யாழ்ப்பாணம் வந்த யுவதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறித்த செய்தி நேற்றைய தினம் வெளியாக இருந்தது. ஆனால் அந்த யுவதி கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் காரணமாகவே இவ்வாறு குறித்த யுவதி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவில் வசித்து வந்த குறித்த யுவதி சுற்றுலாவிற்காகத்தான் இவ்வாறு யாழ்ப்பாணம் வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட அந்த யுவதி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உறவுகளை பார்ப்பதற்காகத்தான் இங்கு வந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாகத்தான் புற்றுநோய்க்காக தெல்லிப்பளை வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்ததாகவும் நிலையில் தான் கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 வயதுடைய சதீஸ்வரன் சைனகா எனப்படுகின்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த யுவதியின் பூர்வீகம் வடமராட்சி கல்லுவம் பகுதி என தெரிய வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த யுவதி உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இளம் வயது மரணங்கள் என்பது தற்போது அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. விபத்துக்களினாலும் அதுதவிர நோய்களினாலும் பல யுவதிகள் இளைஞர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் இவ்வாறான மரணங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறு நோயால் உயிரிழப்பதும் விபத்தால் உயிரிழப்பதும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இது பெரும் சோகத்தை தமிழர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அதனை தாண்டி இவ்வாறு நோயினால் உயிரிழக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகின்றார்கள். அதிவேகமாக வாகனத்தை செலுத்தி உயிரிழக்கின்றார்கள். இவ்வாறு இயற்கையாகவும் அல்லது செயற்கையாக மரணத்தை தேடிக்கொண்டும் தமிழ் இளைஞர் யுவதிகள் இருக்கின்றார்கள். எனவே இது தொடர்பாக கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்பதைத்தான் இதிலே கூறிக்கொள்ள வேண்டும். ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன்.